எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வீவர் வந்து தக்காளி தொக்கு எப்படி பண்றது அப்படின்னு பண்ணி காமிங்க மாமி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அதுக்காக தான் தக்காளி தொக்கு எப்படி பண்றது, சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் ஈஸியான மெத்தடும் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல வந்து ஒரு பாண்ட்லி வந்து வச்சுட்டேன், சூடாயிட்டு இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அது வந்து சூடாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி வந்து நல்ல கலர்ஃபுல்லான தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த தக்காளியில் வந்து புளிப்புமே இருக்குது. சில பேர் பெங்களூர் தக்காளியும் யூஸ் பண்ணுவா. பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுற போது அதில் புளிப்பு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 3 மிளகாய் மட்டும் வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து இந்த மிளகாயை ஃபர்ஸ்ட் இதில் போட்டுடலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். மிளகாய் வந்து கலர் மாறாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கரட்டி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த எண்ணெயில இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்து பண்ணும்போது வெறும் தக்காளியோட வாசனை மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வாசனை நல்லா இருக்கும். இப்போ இது மேலே இந்த தக்காளியும் சேர்த்துடலாம். நம்ம வந்து கருவேப்பிலையை தாளிச்சு கொட்டினோம் அப்படின்னா எல்லாரும் எடுத்து பொறுக்கி வச்சிருவா. நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா யாரும் எடுத்து வைக்க மாட்டா. ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்து. இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இதிலே சேர்த்துடலாம். அரைக்கும் போது போடுறத வதக்கும் போதே போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன். நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். தக்காளியில் புளிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் புளி சேர்க்க வேண்டாம். இது வந்து நாட்டு தக்காளி. ஒரு சில பேர் பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிறவா வந்து புளிப்பு இருக்காது அப்படின்றதுனால நீங்கள் 1 கிலோ தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இல்லை இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு புளிப்பு தேவை அப்படின்னா ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டி புளியை வந்து எடுத்துட்டு அதையும் இந்த தக்காளி வதக்கும் போது சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளியில் பெங்களூர் தக்காளிக்கு புளிப்பு கிடைக்கும். தக்காளியோட புளிப்பை பொறுத்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் சேர்ந்து உப்பு போட்டதுனால நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க. பச்சை வாசனை இதில் 3/4 இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா போயிடும். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கீழே வந்து இறக்கி வச்சுடுறேன். இதை அரைக்கிற போது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதை அரைக்கிற போது இந்த வெல்லத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி கரண்டியால கலரி விட்டுட்டோம் அப்படின்னா வெளியில எங்கேயும் தெரிச்சு போகாம இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நைஸா அரைச்சாச்சு. நீங்க அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த தக்காளி வதங்கிருக்கு, தக்காளியில இருக்கிற ஈரப்பதமே தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவே போரும். தண்ணி சேர்க்காம அரைக்கிற போது தான் நமக்கு சீக்கிரமா ரெடி ஆகும். இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ அடுப்புல வந்து அந்த பாண்டியை வந்து திருப்பி அலம்பி வாஷ் பண்ணி வச்சாச்சு. சூடாயிடுது. இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி, சின்ன சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அதால ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது சூடாயிடுது. இதுல வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். இதுல வந்து வாசனைக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தாராளமா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரைச்சிருக்க
இந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம். விடும்போது பொறுமையாக பார்த்து விடுங்க, இல்லைன்னா மேலெல்லாம் வந்து தெரிச்சிடும். அடுப்பை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் விட்டு விட்டு விடும்போது ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக விடாமல் இந்த மாதிரி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பூனால் ஒட்டை வழித்து எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கையால் கூட வழித்து எடுத்துடலாம், பரவாயில்ல. இது வந்து நமக்கு மேக்ஸிமம் 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அரைச்சிட்டு நம்ம அதாவது வதக்கிட்டு அரைக்கிற போது கொதிக்கிறதும் சீக்கிரம் ரெடி ஆகிடும், வீணாக போகாமலும் இருக்கும். கொதிக்கிறதுக்கான நேரமும் வந்து நமக்கு மிச்சமாகும். அந்த பச்சை வாசனையும் சீக்கிரமாக போயிடும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ அப்பப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை சேர்த்து இதோட அரைக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கு. இப்போ இந்த ஜாரில் இருக்கிறத எல்லாமே நம்ம வந்து கையால் எடுத்து விட்டுடலாம். இப்போ நமக்கு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுது. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கெட்டியா. நமக்கு வந்து இன்னமும் வந்து இது வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் எனக்கு வரும். அவ்வளோதான். வந்து நான் கம்மியான ரேஷியோ தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்டே இதை நான் வந்து வதக்கியிருக்கேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து கெட்டியாக சுருளை வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு மாசக்கணக்கில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 மாதம் வரைக்கும் இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக சீக்கிரமே ரெடி ஆகிடுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வதக்குற போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஒன்று, சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மெத்தடில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.